Hi, hello, welcome. This is Simple Soft Tech. Today என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா chapter 10. இந்த chapter 10ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா control statement. So control statement is very important for logical program. Logical programக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து control statement. இந்த control statementல நீங்க clear-ஆ இருந்தா மட்டும் தான் உங்களால logical program-ஐ execute பண்ண முடியும். So இந்த control statement வந்து மூணு விஷயமா பிரியுது. ஒன்னு வந்து conditional statement ஆவும், இன்னொன்னு வந்து loop statement ஆவும், another one வந்து escape statement அப்படினு மூணு ஸ்டேட்மென்ட்டா பிரியுது. சோ இப்போ நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் என்னன்னா ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணும், அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தா கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்தா அந்த கோட் வந்து வெளியே போய்டும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி மட்டும் கண்டிஷன் செக் பண்ணோம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும், ஃபால்ஸாக இருந்தால் வெளியே போகும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து மொத்தம் 4 இருக்குது. ஒன்று வந்து இஃப், இன்னொன்று வந்து இஃப் எல்ஸ், இன்னொன்று வந்து இஃப் எல்ஸ் இஃப், இன்னொன்று வந்து நெஸ்டட் இஃப். இப்படி 4 கண்டிஷன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அனதர் ஒன்று இருக்குது, ஸ்விட்ச்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இஃப்னு இருக்கும், அதுக்குள்ளே வந்து சம் கண்டிஷன் இருக்கும். ஸோ நான் கண்டிஷன் கொடுத்துட்டு இப்போ system.out.println ஸோ அப்படி கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ செக் பண்ணி இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கோடு வந்து உள்ளே வந்து பிரிண்ட் ஆகும். அதுவே இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்து இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அந்த கண்டிஷனை பொறுத்து தான் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகிறதும் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கட்டும். ஸோ அதான் வந்து இஃப்க்கான சின்டெக்ஸ். ஸோ இது நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாங்க. நோட்பேட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன். கிளாஸ் ஃபர்ஸ்ட் open close curly brace public static void main stringல இது வந்து ரன் டைமில் வாங்கலாம். ஸோ ரன் டைமில் வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேக்கேஜ் கொடுத்துக்கணும். import java.util.star. ஸோ இந்த பேக்கேஜை பற்றி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரன் டைமில் எப்படி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆனால் ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துங்க. ஸோ ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஸ்கேனர் is equal new scanner system.in. ஸோ இந்த கோடிங் கொடுத்தா தான் உங்களால் ரன் டைமில் வந்து வேல்யூ கொடுக்க முடியும். ரன் டைமில் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோடை கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ரன் டைமில் வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு ரன் டைம் வேல்யூ கெட் இந்த கோடு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்து தான் நம்மளால் ரன் டைம் வேல்யூ ஆக முடியும். ஃபஸ்ட்டு நான் இப்போது ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். system.out.println பிரிண்டில் enter the age அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ enter the age அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் அந்த வேல்யூ கெட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் sc.nextInt இந்த ஸ்கேனர் கிளாஸ் பற்றி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இன்டிப்டாக சொல்கிறேன். ஸோ இது கோடிங் மட்டும் பார்த்துங்க. sc.nextInt அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், int ஏன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஏஜ்ன்ற enter the ஏஜில் ஒரு வேல்யூ கொடுத்தா அது வந்து ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிக்கும். நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபைலில் போயிட்டு கண்டென்ட் ஃபோல்டரில் cmdல javac ஃபைல் நேம் வந்து logic.java லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஜாவா கிளாஸ் நேம் வந்து ஃபஸ்ட் அப்படின்னு கொடுத்துங்க. கிளாஸ் நேம் வந்து ஃபஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்டர் ஏஜ்னு கேட்குதா? இப்போ நான் 23 கொடுத்தனா அந்த 23ன்ற வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் ரன் டைமில் கொடுக்குது. ஓகேங்களா? 23 ஏஜ் இந்த ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஏல சம்திங் நம்ம கொடுக்குற வேல்யூ ஏல வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப் ஏ greater than or equal 18, அதாவது இந்த கண்டிஷன் என்ன பேருனா ஏவோட வேல்யூ வந்து 18 அதிகமாகவோ இல்லை 18க்கு ஈக்குவலாக இருந்தாலும் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எட்டரி ஏஜில் 18க்கு மேலே கொடுத்தா இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் system.out.println you are eligible இன் ஓட்டர் ஐடி அப்படின்னு சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துப்போம், ஓட்டர் ஐடி அப்படி கொடுத்துப்போம். ஓகே. ஸோ இப்போது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னா 18 விட கம்மியாக கொடுக்கும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ அப்போ கோடு எந்த கோடுமே பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லோட் ஆகுது. ஜாவா கிளாஸ் நேம் வந்து ஃபஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 30 அப்படின்னு கொடுக்குறேன். 18க்கு மேலே கொடுத்தா
யூ ஆர் எலிஜிபிள் ஓட்டர் ஐடின்னு வரும். அதுவே நீங்கள் வந்து 18க்கு கம்மியாக கொடுக்குறேன், இப்போ 13 கொடுக்குறேன் அப்படின்னா உங்களால் எந்த கோடுமே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன்னா அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிறதுனால அந்த பிளாக் உள்ளே போகாது. ஸோ இதான் வந்து இஃப். ஓகேங்களா? ஸோ அதுவே பாட்டமில் வந்து எல்ஸ்னு ஒரு பார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இஃப் எல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க? இஃப் எல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூ இருந்தால் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்குள்ளே அந்த பிளாக்ல இருக்கிற கோடிங் எதுவும். அதே ஒருவேளை அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா அப்போ எல்ஸ் பிளாக்ல இருக்கிற கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பிளாக்னாலுமே ஃபால்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது எப்போ இஃபோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ எல்ஸ் பிளாக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ அப்போ யூ ஆர் நாட் எலிஜிபிள் இன் ஓட்டர் ஐடி சம்திங் எதனா ஒரு கோடிங் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது இந்த எல்ஸ் பிளாக் எப்போ ஒர்க் ஆகும்? இந்த இஃப் கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடுது அப்படின்னா அப்போ இந்த கோடு மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் கோடிங் எக்ஸிக்யூட் ஆகாது. எல்ஸ் கோடிங் ஒன்லி ஃபால்ஸ் எப்போ ஆகுதோ அப்போ மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜாவாசி லாஜிக் டாட் ஜாவான்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரன் பண்ண போகிறேன். ஜாவா ஃபஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டா த ஏஜ் இஸ் சம்திங் நம்ம கொடுக்குறோம். இப்போ 13 கொடுத்தா யூ ஆர் எலிஜிபிள் ஓட்டர் ஐடி. அதுவே சம்திங் ஒரு 12-13 கொடுத்தா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஓட்டர் ஐடி. ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இஃப் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் கோடிங் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இஃப் எல்ஸ் இஃப், அதாவது ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன், அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ வந்தால் இந்த கோடிங் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அப்போ எல்ஸில் போதில்ல, அப்போ நம்ம அங்கேயே ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும், எல்ஸ்லேயே ஒரு கண்டிஷன் செக் பண்ணால் அங்கே எல்ஸ் இஃப்னு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்னன்னா இந்த எல்ஸ் இஃப் எப்போ ஒர்க் ஆகும்னா இந்த இஃப் கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து எல்ஸ் இஃப் ஒர்க் ஆகும். ஒருவேளை இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ எல்ஸ் இஃப் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஏவோட வேல்யூ 10 விட கம்மியாக இருந்தால் சம்திங் என்ன கோடு கொடுக்கலாம், யூ ஆர் சைல்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். 10 விட கம்மியாக இருந்தால் யூ ஆர் சைல்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டரில் யூ ஆர் சைல்டு, அதாவது 10 வயசு கம்மியாகிறோம் அப்படின்போது யூ ஆர் சைல்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை எல்சிஎஃப் போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎஃப் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம், இந்த கண்டிஷன் ட்ரூ இருந்தால் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிடும். இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா எல்சிஎஃப்பும் ஒர்க் ஆகாது, எல்ஸும் ஒர்க் ஆகுது. ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்சிஎஃப் வந்து செக் பண்ணும். எல்சிஎஃப் ட்ரூ ஆயிடுச்சு அப்படி பிரிண்ட் ஆச்சுன்னா எல்ஸில் வந்து பிரிண்ட் ஆகாது. எல்சிஎஃப் ட்ரூ ஆயிடுச்சுன்னா எல்ஸில் வந்து பிரிண்ட் ஆகாது. ஒருவேளை எல்சிஎஃப்பும் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா லாஸ்ட்டாக எல்ஸில் வந்து எந்த கண்டிஷன் செக் பண்ணாமல் டைரெக்டாக அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து இஃப் எல்சிஎஃப்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இஃப் எல்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதை நம்ம ப்ரோக்ராம் சேவ் பண்ணலாம். ஓகே, சிஎல்எஸ் மறுபடியும் கம்பைல் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணுறேன். ஜாவா ஃபஸ்ட் அப்படி கொடுத்துக்கிறேன். இப்போது நான் 30 அப்படின்னு கொடுக்குறேன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஓட்டர் ஐடி. ஓகே, ஸோ மறுபடியும் கம்பைல் பண்ணிட்டு நான் சம்திங் ஒரு 12-13 அப்படி கொடுக்குறேன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஓட்டர் ஐடி. மறுபடியும் 10 விட கம்மியாக கொடுக்கும்போது யூ ஆர் சைல்டு. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம், ட்ரூ வந்து அது பிரிண்ட் ஆகும், இல்லைனா எல்ஸ் இஃப் செக் பண்ணோம், இல்லைனா எல்ஸ் செக் பண்ணோம். ஸோ எப்போ பாஸ் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே பாட்டமாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இஃப். லாஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இஃப்குள்ளே இஃப் இருந்தால் அது வந்து நெஸ்டட் இஃப். இஃப்குள்ளே இஃப் இருந்தால் நெஸ்டட் இஃப். ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் போடுறேன், ஏ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 18, 18 அதிகமாக இருந்தால் உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு மறுபடியும் ஒரு இஃப் கண்டிஷன் போடுது. இது என்னன்னா ஏ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 60, 60க்கு மேலே இருந்தால் தான் இந்த கண்டிஷனுக்குள்ளே வரும். அதாவது 18க்கு மேலே இருந்தாலுமே இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். 18க்கு மேலே இருந்தால் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். அப்போ கோடு உள்ளே வரும். உள்ளே வந்து சிஸ்டம் டாட் பிரிண்டர்ல யூ ஆர் எலிஜிபிள் ஓட்டர் ஐடி அப்படி கொடுத்துக்கலாம். யூ ஆர் எலிஜிபிள் இன் ஓட்டர் ஐடி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடுது, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இப்போ பிரிண்ட் ஆகிடும் யூ ஆர் எலிஜிபிலிட்டி. இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு 30 கொடுக்குன்னு வச்சுக்கலாம். 30 கொடுத்தா ஏ கிரேட்டர் than ஆர் 18 ட்ரூ ஆகிடும். ஸோ யூ ஆர் சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிலிட்டி பிரிண்ட் ஆகிடும். பட் ஆனால் இந்த கண்டிஷன் பாருங்கள், 30 கிரேட்டர் than ஆர் 60, அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இதுக்குள்ளே வராது. இதுக்குள்ளே எப்போ வரும்? ஏவோட வேல்யூ 60க்கு மேலே போகும்போது தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த என்டர் ஏஜில் 70ன்னு கொடுத்தனா 70 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 18 ட்ரூ. ஸோ அப்போ யூ ஆர் எலிஜிபிள் ஓட்டர் ஐடியும் பிரிண்ட் ஆகும். 70 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 60, அப்போ இதுக்குள்ளே இருக்கிற கோடிங் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இதுக்குள்ளே சம்திங் யூ ஆர் சீனியர் சிட்டிசன் அது போல் கொடுத்துக்கலாம். யூ ஆர் சீனியர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படி சம்திங் என்ன கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது 60 மேலே கொடுக்கும்போது தான் இந்த கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போது 60க்கு கீழே கொடுத்தா ஒன்லி யூ ஆர் எலிஜிபிள் ஓட்டர் ஐடி மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். 60க்கு மேலே கொடுக்கும்போது யூ ஆர் எலிஜிபிள் ஓட்டர் ஐடியும் பிரிண்ட் ஆகும்,
யூ ஆர் சீனியர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவும் பிரிண்ட் ஆகும். இங்கே நான் எல்ஸ் யூஸ் பண்ணால் தான் இஃப் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் அந்த மட்டும் பிரிண்ட் ஆகும். பட் வெரி இஃப் யூஸ் பண்ணால் ரெண்டு கோடுமே செக் பண்ணும், இந்த கோடும் செக் பண்ணும், இந்த கோடும் செக் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நெஸ்டட் இஃப் அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜாவா சி லாஜிக்கல் டாட் ஜாவா ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 40 அப்படி கொடுத்தேன்னா யூஆர் எலிஜிபிள் வெயிட் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஒருவேளை நான் ஒரு 70 அப்படி கொடுக்கும்போது யூஆர் எலிஜிபிள் வெயிட்னு பிரிண்ட் ஆகும், யூஆர் சீனியர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே இன்னொன்று இருக்குது, ஸ்விட்ச். அது நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம இன்டிப்தாக பார்ப்போம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதை விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை வேற ஒரு சாப்டராக நம்ம தனியாக பிரித்து பார்த்துக்கலாம். ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்சி நெஸ்டட் இஃப் அண்ட் ஸ்விட்ச் இருக்குது. பட் ஸ்விட்ச் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா அதை நெக்ஸ்ட் சாப்டரில் போகலாம். ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஜஸ்ட் ஒன்லி ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணணும். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிருந்துச்சு அப்படின்னா உள்ளே எக்ஸிக்யூட் ஆகும். அதே அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா உள்ளே வராமல் வெளியே போகும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராமை ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் லாஜிக்கல் ப்ரோக்ராமில் யூஸ் ஆகும். நம்ம ஃபியூச்சர் எண்டில் வந்து லாஜிக்கல் ப்ரோக்ராம்லாம் போடுவோம், அப்போ வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. லூப் ஸ்டேட்மெண்ட், எஸ்கேப் ஸ்டேட்மெண்ட்லாம் இனி வர கிளாஸஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.